அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேற இன்று 30/11/2024 என்று இவை மட்டும் செய்தால் போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தேறுங்க. அப்படி தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல இன்னல்களுக்கு பரிகாரம் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். இதனால் பரிகாரங்கள் தொடர்ந்து செய்தாலும் கடைசியில் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காமல் தடுமாறுகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தை உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது. ஆத்ம பலத்தையும் அதிகரித்து இந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கொடுக்கிறது, முறையாக சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது. ஆத்ம பலத்தையும் அதிகரித்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால்தான் பரிகாரத்தை சொல்லும் போது அழுத்தமாக சொல்வார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. செய்யும் நாளும் மிக மிக முக்கியம். அதே போல் பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதற்கு பிரத்யேகமான காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது அற்புதமான நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றியை அடித்தளமாக அமைகின்ற அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரம். இதனால் ஜாதகத்தில் உள்ள அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரம். அதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குங்க. அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் எந்த காரியங்களும் நாம் செய்கின்றோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள். இரண்டும் ஒளி கிரகங்கள். ஆத்மகாரகன், மனோகாரகன், உடல் காரகன் தேர்ந்திருக்கிற நாள் அமாவாசை. உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்றும் இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிக சிறப்பான நாளாக சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனான சகாதேவனிடம் போய் கேட்கிறான். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகின்றான். இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கு சாஸ்திர உடன்பாடுதான். ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரர்களை வரவழைத்து இணைத்து நீர்த்தார் கடன்களை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனன். துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகிறார்கள். எனவே அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள். பெரும்பாலான கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்பாள். இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகாமங்கல பிரத்யேங்கர தேவி வீட்டிலிருந்து அருள்பாலித்து வருகிறாள். இங்கு மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 2 மணி வரை நிகும்பல மகாயாகம் என்னும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடி வராது என்பது இந்த யாகத்தின் சிறப்பாக உள்ளது. இதேபோல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேறுகளையும் பெறலாம் என்கின்றார்கள். பௌர்ணமி என்று காலை 11:30 மணி
முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும். இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்றுகளாக உள்ளன. பொதுவாகவே பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால்தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள். அந்த நாள் பொதுவாக நல்ல நாள் அல்ல. ஒவ்வொருவருடைய தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறும். பரிகாரத்தை செய்யும் போது மனம் ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுகின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்குத்தான் அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் அவர் எந்த ஒளியிடமிருந்து தனக்குரிய ஒளியை பெறுகின்றாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக்கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதுர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதுர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசிர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மையை செய்யும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பான பலனை தருங்க. மனைவியினுடைய ஆலோசனையை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர் மூலமாக ஆதாயம் அடைய வாய்ப்புகள் உண்டு. ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்க. அதே போல 3ஆம் இடத்தில் உள்ள சனி அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். குரு வக்ரம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவதால பணச்சிக்கல்கள் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகி விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பொதுவாகவே ராசிநாதன் எக்காரணத்தை முட்டின் பலம் குறைய விடக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது. அவை இரண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் சில முயற்சிகள்ல காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. கடைசி நேரத்தில் பின்னடைவை கூட சந்திக்கும் அல்லது அந்த முயற்சியில் தோல்வியும் அவர்களே காரணமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடை அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் கூட செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.